ஸோ இதுதான் வந்து கேஸ் சேஃப்டி டிவைஸு. ப்ரைஸ் வந்து 1800 வரும் கூரியர் சார்ஜோட. ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்க வேண்டிய டிவைஸ் தான் இது. ஏன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் திருப்பி விட்டுட்டேன். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலேட்டர். ஸோ இதை வந்து நான் உள்ளே சொருகியாச்சு. இதுலேயும் வந்து நான் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து 2 டைம் வந்து நான் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இதாகும். ஆனால் இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம், அது கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து இதில் வந்து சொருகிறேன். எப்படி சொருகிறேன்னா லேசாக தான் சொருகியிருக்கேன். லேசாக தான் இதை நான் வந்து சொருகியிருக்கிறேன். சொருகிட்டு இப்போ வந்து இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் 2 டைம்ஸ். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இந்த கேஸ் வந்து இங்கே சப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து அது எரியுது. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து அதிகமாக லீக் ஆகும், இங்கே வந்து அதிகமாக லீக் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே லீக் ஆகும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் வந்து லீக் ஆகும். அப்புறமா பார்த்தோம்னா இந்த இடத்துல லீக் ஆகும். சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற. அதே மாதிரி இப்போ வர மாடர்ன் அடுப்புகள்லையும் இதில் நிறைய பேர் இது வந்து உருவிட்டு வெளியே வந்தும் இதாகும். அப்புறம் இது தானே இப்போ நடுவில் வந்து இந்த ஒயரில் வந்து நடுவில் எங்கே வேணாலும் லீக் ஆகும். ஸோ அப்போது மைல்டு லீக்கேஜை வந்து இந்த டிவைஸ் வந்து தடுக்காது. ஆனால் ஹெவியாக வந்து உங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னம்னா இது வந்து தடுக்கும். ஸோ இப்போ பாருங்கன்னா இது எரிஞ்சிட்டு இருக்குது. இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா கட் ஆயிடுச்சு. எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கழட்டிட்டு இதையும் வந்து இந்த டிவைஸையும் நான் வந்து எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ நாம் வந்து ஆன் பண்ணால் வந்துட்டே தான் இருக்குமே ஒழிஞ்சு இது எங்குமே நிற்காது, வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து இந்த டிவைஸை நாம் வந்து போட்டுட்டோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து எதுக்குடா அனாவசியமாக போடுறோம், இது எதுக்குடா தேவையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். பட்